6 மாசம் ஆனாலும் கெட்டு போகாத சுவையான தக்காளி ஊறுகாய் எப்படி செய்யலாம் தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். இது இட்லி, தோசை, சப்பாத்தியோட தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப அட்டகாசமா இருக்கும். சூடான சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட்டாலும் இன்னும் ரொம்பவே சூப்பரா இருக்கும். இன்ஸ்டன்டான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாவும் இது நீங்க செய்து கொடுக்கலாம். ரசம் சாதம், சாம்பார் சாதம், தயிர் சாதத்தோட தொட்டு சாப்பிடும் போதும் ரொம்ப அருமையா இருக்கும். இதை இப்ப நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு டுடே சமையல். அதுக்கு நான் இன்னைக்கு 1 கிலோ தக்காளி பழம் எடுத்திருக்கேன். நல்ல பழுத்த தக்காளி பழமா எடுத்துக்கங்க. அதே சமயத்துல தக்காளி பழம் இந்த மாதிரி நீங்க அழுத்துனீங்கன்னா கொஞ்சம் கல்லு மாதிரி இருக்கணும். ரொம்ப உள்ள அந்த கொல கொலன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இப்ப இந்த தக்காளி பழத்தை 2 தடவை கழுவிட்டு தண்ணியில எடுத்து வச்சிருக்கேன். நீங்க ஃப்ரிட்ஜ்ல வச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தண்ணியில 1 மணி நேரத்துக்கு போட்டு வச்சுங்க. அந்த சில்னஸ் எல்லாமே நல்லா போயிடும். இப்ப இதுல இருக்கக்கூடிய தண்ணீரை நம்ம ஒரு சுத்தமான டவலை பயன்படுத்தி நல்லா தொடச்சு எடுத்துக்கலாம். இப்ப தொடச்சி எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு அரை மணி நேரத்துக்கு இந்த தக்காளி பழம் அப்படியே வச்சிருங்க. அது மேல இருக்கக்கூடிய அந்த ஈரம் எல்லாமே நல்லா காயட்டும். அதுக்காக தான். அடுத்ததான் இப்ப ஒரு தக்காளி பழம் எடுத்துக்கங்க. இது இப்ப 2 வெட்டிக்கலாம். இப்ப உள்ள அந்த காம்பு பகுதி இருக்கு இல்லையா, அந்த பகுதியை கத்தியை பயன்படுத்தி இந்த மாதிரி நீக்கிக்குங்க. அதே மாதிரி அடுத்த பகுதியும். இப்ப இந்த பாதியை 2 வெட்டிக்கங்க. அடுத்தது அந்த பாதியை 2 வெட்டிக்கங்க. மொத்தம் ஒரு தக்காளி பழத்தை 8 வெட்டிக்கங்க. அந்த சாறுலாம் அதிகமா வெளிப்படாம உங்களுக்கு ஈஸியா கிடைக்கும். இப்ப இதை ஈரம் இல்லாத ஒரு பாத்திரத்துல சேர்த்துக்குங்க. இதே மாதிரி எல்லா தக்காளி பழத்தையும் கட் பண்ணிட்டு நான் எடுத்திருக்கேன். இப்ப இதுல 50 ml கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த கிளாஸால 1/4 கிளாஸ் அளவுக்கு நான் கடலெண்ணெய் சேர்க்கிறேன். இப்ப இதை ஒரு முறை கலந்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கங்க. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். அடுத்ததா புது புளி 100 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். புளி கொஞ்சம் பழைய புளியா பயன்படுத்தாம புது புளியா பயன்படுத்தினா அதனுடைய நிறம் ரொம்ப அருமையா கிடைக்கும் நமக்கு. இப்ப அந்த புளியில அந்த நாறு, காம்பு, அதுக்கப்புறம் அந்த ஓடு, அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா எல்லாத்தையுமே அழகா நீக்கிடுங்க. இப்ப ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்ப இதை நம்ம திறந்துட்டு அந்த புளியையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுட்டு மூடி வச்சிருங்க. மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். அதுக்குள்ள நம்ம ஒரு பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 3 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு அந்த கடுகு நல்லா பொரிஞ்சு வரணும். வெந்தயம் நல்ல பொன்னிறமா சிவந்து வரணும். கடுகு பொரிஞ்சு வந்த பிறகு உங்களுக்கு வெண்மை நிறமா இந்த மாதிரி மாறி இருக்கும். இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற வச்சுக்கோங்க. இப்ப இதுவும் ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்ப இதுல 1 கப் அளவுக்கு, அதாவது இந்த டம்ளரால 1 டம்ளர் அளவுக்கு கல்லுப்பு எடுத்திருக்கேன். இது சராசரியா 250 கிராம் அளவுக்கு இருக்கும். இப்ப இதையும் இது கூட சேர்த்துக்கலாம். மேக்சிமம் கல்லுப்பு பயன்படுத்துங்க. ஒரு முறை நல்லா கலந்து விட்டுங்க. இதுவே நீங்க டேபிள் சால்ட் பயன்படுத்த போறீங்கன்னா உப்பினுடைய அளவு குறைச்சிக்கங்க. ஏன்னா அது ரொம்ப கரிக்கும். கல்லுப்பு கரிக்காது. அதுக்காக தான். இப்ப மறுபடியும் இது ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். அந்த தக்காளி நல்லா குழஞ்சு வரணும். அந்த அளவுக்கு வேகணும். இப்ப பாருங்க நல்லா வெந்து வந்திருக்கு. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது நல்லா நம்ம ஆற வச்சுக்கலாம். அடுத்ததா இந்த சைஸ்ல பூண்டு 3 எடுத்திருக்கேன். இது சராசரியா ஒரு 100 கிராம் அளவுக்கு பூண்டு இருக்கும். இப்ப இந்த பூண்டினுடைய தோலை நம்ம நீக்க வேணாம். ஜஸ்ட் அந்த பூண்டை நம்ம உடச்சி எடுத்துக்கிட்டா மட்டும் போதும். இந்த மாதிரி. அதுக்கு அடுத்ததான் ஒரு ஈரம் இல்லாத மிக்ஸி ஜார்ல நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா, அந்த வெந்தயம், கடுகு, அதை சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்ல நைஸான பவுடரா இந்த மாதிரி அரைச்சு எடுத்துங்க. இப்ப நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த பூண்டை இதுல சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு 2 பல்ஸ் மட்டும் விட்டு எடுத்துங்க. ரொம்ப நேரம் ஓட விட்டுறாதீங்க, அப்புறம் தண்ணி ஆயிடும். இப்ப பாருங்க இந்த மாதிரி இருக்கணும். அங்கங்க கொரகொரப்பா தான் இருக்கும். அது பரவாயில்ல. இதை வேற ஒரு பவுலுக்கு மாத்தி வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்ததான் இதே மிக்ஸி ஜார்ல நம்ம தக்காளி ரெடி பண்ணோம் இல்லையா, அது நல்லா ஆறி இருக்கு. அதை சேர்த்துக்கலாம். ஒரு 3 பேட்சா நான் இன்னைக்கு சேர்த்து அரைக்க போறேன். தண்ணிலாம் எதுவுமே சேர்க்க கூடாது. நல்ல நைஸாவே அரைச்சிக்கலாம். அப்பதான் அந்த தோல் எல்லாமே நல்லா அரைப்படும். இப்ப இதை ஈரம் இல்லாத ஒரு பவுல்ல சேர்த்துக்குங்க. அடுத்ததான் கடைசியா அந்த மிக்சியிலே கொஞ்சமா அந்த தக்காளி விழுது இருக்கட்டும். இப்ப இதுல 3/4 கப் மிளகாய் பொடி எடுத்திருக்கேன். அதாவது இந்த கிளாஸால 3/4 கிளாஸ் அளவுக்கு மிளகாய் பொடி எடுத்திருக்கேன். வெறும் மிளகாய் பொடி தான் இது. அதாவது தனி மிளகாய் பொடி கடையில கிடைக்கும் இல்லையா, அதுதான். நான் இது வீட்லயே காஷ்மீரி மிளகாயும் சேர்த்து அரைச்சிருக்கேன். நல்லா ரெட்டிஷா இருக்கும். இது சராசரியா 200 கிராம் அளவுக்கு மிளகாய் பொடி. நீங்க கடையில வாங்கின மிளகாய் பொடி பயன்படுத்த போறீங்கன்னா 150 கிராம் சரியா இருக்கும். உங்க காரத்துக்கு ஏத்தவாறு நீங்க அதனுடைய அளவுகளை கூடவோ குறைக்கவோ இந்த இடத்துல செஞ்சுக்கலாம். இது நல்லா ஸ்பைசியாவே இருக்கும். நான் சேர்க்கறது இப்ப சேர்த்துட்டு தண்ணிலாம் எதுவும் சேர்க்காம இதை மட்டும் ஒரு பல்ஸ் விட்டு எடுத்துக்கங்க. இப்ப பாருங்க அரைச்சி எடுத்ததை நம்ம ஏற்கனவே அரைச்ச விழுதோட சேர்த்துக்கலாம். அதுக்கு அடுத்துதான் நம்ம அந்த வெந்தயம், கடுகெல்லாம் அரைச்சிருந்தோம் இல்லையா, அதையும் இப்ப இது கூட சேர்த்துக்கலாம். அடுத்ததா ஒரு பேன்ல இந்த கிளாஸால 1 கிளாஸ் அளவுக்கு எண்ணெய் கடலெண்ணெய் சேர்க்கிறேன். இது சராசரியா 250 ml அளவுக்கு இருக்கும். வேணும்னா நீங்க நல்லெண்ணெயும் பயன்படுத்திக்கலாம். எண்ணெய் காஞ்ச பிறகு 1 டீஸ்பூன் கடுகு,
1/2 டீஸ்பூன் வெந்தயம், 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு. உங்களுக்கு கடலைப்பருப்பு சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்க தவிர்த்திடலாம். இது எல்லாமே பொரிஞ்சு வந்த பிறகு 6 வரமிளகாவை உடைச்சு விட்டுட்டு சேர்த்துக்குங்க. கூடவே 1 கைப்பிடி அளவுக்கு பூண்டு தட்டிட்டு சேர்த்துக்குங்க. அதாவது தோலோட ஒரு முறை நல்லா தட்டிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துங்க. ஈஸியா பொரிஞ்சு வரும். அதே சமயத்துல நம்ம இந்த இடத்துல பூண்டு சேர்க்கும் போது நல்ல மணமாவும் சுவையாவும் இருக்கும். அதுக்காக தான். கூடவே 1 கைப்பிடி அளவுக்கு கறிவேப்பிலை இலைகள், கொஞ்சமா பெருங்காயப்பொடி. இப்ப இது எல்லாமே நல்லா அந்த ஈரத்தன்மை எல்லாமே போயிட்டு நல்லா சிவந்து வந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா, அதுல சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்ல ஒரு முறை இந்த மாதிரி வச்சு நல்லா கலந்து கொடுத்துக்குங்க. அவ்வளவுதான், ஒரு சுவையான தக்காளி ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா ஆறட்டும். எடுத்த உடனே நம்ம கண்ணாடி ஜார்லயோ இல்லைன்னா ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்லயோ ஸ்டோர் பண்ணிடக்கூடாது. நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஈரம் இல்லாத ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல சேர்த்துக்கலாம். இதனுடைய டெக்ஸ்சர் பாருங்க, எவ்வளவு அருமையா இருக்கு பாருங்க. சூப்பரா இருக்கும். என்னடா இவ்வளோ எண்ணெய் பயன்படுத்திருக்கோமே அப்படின்னு நீங்க நினைக்கவே வேண்டாம். இது நம்ம ஒரே நாள்லயே சாப்பிட போறது கிடையாது. டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் தான் சாப்பிட போறோம். கிட்டத்தட்ட இது 6 மாசம் வரைக்கும் வரும். இப்போ உங்க வீட்டுல வெளிநாட்டுல இல்ல வெளியூர்ல எங்க வேலை செய்யறாங்க அப்படின்னா இது நீங்க செய்து கொடுக்கலாம். வெளியிலே நார்மல் ரூம் டெம்பரேச்சர்ல எவ்வளவு நாளைக்கு வேணாலும் இருக்கும். கெட்டு போகாம இருக்கும். சூடான சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிடலாம். இல்லைன்னா இட்லி, தோசை, சப்பாத்தியோட தொட்டு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ ஒரு அட்டகாசமா இருக்கும். அந்த மாதிரி எந்த சாதத்துக்கு வேணாலும் நல்ல ஒரு சைட் டிஷ்ஷாவும் இருக்கும். அப்புறம் காலையில அவசர நேரத்துல நம்மளால லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ண முடியலன்னா சாதத்தோட பிசைஞ்சு ஒரு கப்ல நீங்க க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு அருமையான தக்காளி சாதமும் ரெடி ஆயிடும் இன்ஸ்டன்டா. அவ்வளோ டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காம ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம Facebook பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.